வணக்கம். வாழ்விக்கும் கல்வி. உலகத்தில் பல வகையான செல்வங்கள் இருக்குது. அதில் கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழியும் தன்மை உடையது. கல்வி கற்பதற்கு கால எல்லை எதுவுமே இல்லை. கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு இதை குறித்து நம்ம இப்போ பார்க்கலாம். உலகத்தில் உள்ள உயிரினங்களில் மனித பிறவி தான் தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னா மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. எது எதிர்காலம் அப்படின்னு அவங்களால கணிக்க முடியாது. ஒரு வாழைக்கன்று வச்சு அது எதிர்காலத்தில் மரமாகி அதிலிருந்து வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இதெல்லாம் தரும். அது வைக்கும்போதே நம்ம சொல்லலாம், இந்த மரத்தை வச்சோன்னா நமக்கு இதெல்லாம் தரும் அப்படின்ட்டு. ஒரு பசுமாடு கன்று ஈன்றதுன்னா அது எதிர்காலத்தில் பால் தரும் அப்படின்னு சொல்லலாம். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால தான் இது ஒரு அருமையான பிறவி. ஒரு வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை அப்படின்னு அந்த தாய் சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவங்க தாயார் புத்தலிபாய்கிட்ட போய் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் என்ன குழந்தைன்னு கேட்டாங்க. ஆண் குழந்தை என்று தானே அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போது தான் மகாத்மா காந்தி பிறந்திருக்கார், உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை. காலம் அறிதல். உலகில் மிகவும் அருமையானது என்னென்னா காலம்தான். மற்ற எல்லாமே போனால் வந்துடும், ஆனால் காலமும் நேரமும் போனாக்கா திரும்ப வராது. மேஜை நாற்காலியில் போய் உட்காந்துறோம்னு வச்சுக்கோங்களேன். தேர்வு எழுதுகிற நேரத்தில் ஒரு பையன் 4 தாள்களை வீணடிச்சிட்டு விட்டோம்னா போனது தான். ஏன்னா இன்னொரு மாணவன்கிட்ட இருந்து கடன் கேட்க முடியாது. ஒரு 4 நாள் இருந்தால் கேடுடா, ஒரு 4 நாள் இருந்தால் கொடுடா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. மனப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப தந்துடுறேன் அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. இதுக்காகத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, காலம் அறிதல், கல்வி அப்படின்ற 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியிருக்கார். அழியாத செல்வம். உலகத்தில் எல்லா செல்வங்களும் மறைஞ்சிடும், அழிஞ்சிவிடும். ஆனால் கல்வி செல்வம் மட்டும் அறியாது. நான் வெளியூர் போன போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். 20-25 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அது எங்கன்னு கேட்டேன். அது புயல் காற்றுல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது அழியக்கூடிய செல்வம். இங்கே ஒரு பெரிய கட்டிடம் இருந்துச்சு, அது எங்கே அப்படின்னு கேட்டேன். அது மழை பெஞ்சு இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு பதில் வந்துச்சு. இதுவும் அழியக்கூடிய செல்வம். நான் பேசும்போது அதை போகிறாரே 10 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்ச ரூபா வச்சுருந்தாரு, ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு 2 ரூபாய்க்கு கடன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவோம். இது பணம் என்பது அழியக்கூடிய செல்வம். கல்வி அப்படி இல்லை. அது போகிறாரே, அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டம் வாங்கினார், இப்போ எல்லாம் செலவாகி போச்சு, வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிட்டாருன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கல்வி அழியாதது. அதனால தான் வள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒளி விளக்கு. கல்வின்றது ஒரு விளக்கு மாதிரி. இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்கும், வெளிச்சமாக்கும். என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தா, ஒருவன் படிச்சுட்டான்னா அப்படி அவன் படித்த அந்த கல்வி பலருக்கும் அவன் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி அவன் பலருக்கும் சொல்லிக் கொடுக்கறது தான் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வாழ்க்கையில் வெளிச்சம் வருது இல்லையா, அதுதான் அந்த கல்வி. கல்வி இல்லாத வீடு விளக்கில்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. விளக்கில்லாத வீட்டில் யாராவது குடியிருப்பாங்களா? வீடு இருட்டாக இருக்கும். அதுபோல் கல்வி இல்லாத குடும்பத்தை யாருமே மதிக்க மாட்டாங்க. கற்றவரம் கல்லாதவரம். கல்வி அறிவு இல்லாதவங்களுக்கு திருவள்ளுவர் போல் குறை கூறியவர் வேறு யாரும் இல்லை. விலங்கோடு
மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். திருக்குறளில் கல்வி அறிவு இல்லாதவனை விலங்குன்னு சொல்கிறாரு. ஏன் விலங்கு அப்படி சொன்னார்? அது சொன்னால் கேட்காது. மாடு ஒன்று தெருவில் வருது, தெருவில் வந்துட்டுருக்கு. இதை அப்படின்னு தெருவில் வந்துட்டுருக்கு, இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன், என் பின்னாலே வா அப்படின்னு சொன்னால் அது வருமா? நம்ம கூட அது வருவதுக்கு கையில் பச்சை புல்லை வச்சுட்டு காட்டினா தான் அது நம்ம கூட வரும். அது மட்டும் இல்லை, விலங்கு நல்ல செயல்களை தானாக செய்யவே செய்யாது. ஒரு மாடு இருக்குது, ஒரு பொருளை உருட்டணும் அப்படின்னா அது தானாகவே போய் உருட்டிடும். ஒரு பொருளை உடைக்கணுன்னா தானாக போய் உடைச்சிடும். ஒரு ஆளை முட்டணுன்னா தானாகவே போய் முட்டிடும். இதெல்லாம் கெட்ட செயல்கள். இவ்வளவும் செஞ்ச அந்த மாடு பால் கொடுப்பது நல்ல செயல். ஆனால் அதை தானாக கொடுக்காது. தானாகவே தன் வீட்டுக்கு வந்து எங்கே சொம்பு காணமே என்று அதுவாக எடுத்து வந்து பாலை கொடுத்துட்டு போகாது. நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடாது. நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதுக்காகத்தான் சொன்னார். இந்த அறிவை பெற உதவுவது தான் கல்வி. கல்வியும் பள்ளியும். கல்வி கற்றுக்கொள்வதற்காக தான் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க. அதனால் அவங்களால் தான் சின்ன சின்ன குழந்தைங்கள நல்ல குடிமகன்களாக உருவாக்க முடியும். மாணவர்கள் எத்தனையோ மருத்துவர்கள் இருப்பாங்க, மாணவர்களில் எத்தனையோ பொறியியலாளர்கள் இருப்பாங்க, எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிறது யார் அப்படின்னா ஆசிரியர்கள். அதை நோக்கி சொல்வதற்காகத்தான் ஆசிரியர்கள் இருக்காங்க. நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் அப்படின்னு பேர் வச்சாங்க பாரதியார். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார் பாரதி? ஏன்னா கல்வி கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது. மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்தில் மேதைகளாகணும், இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களாகணும். அதுக்காகத்தான் கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை கொண்டு போய் விடுறோம். ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் என்ன செய்வார்? அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி நீங்கள் எல்லாம் மேலே நல்லா படித்து நல்லா கல்லூரிக்கு போய் கெட்டிக்காரன் அப்படின்ற பெயர் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததை எல்லாம் திருப்பி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. என்னிடம் இருந்த கல்வியெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துகிட்டு போகிறீங்க, அடுத்து வர்றவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? நான் சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்பாரான்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா கல்வியானது கொடுக்க கொடுக்க வளர்ந்துட்டே இருக்கும். பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். கற்க கசடற. படிக்க வேண்டிய நூல்களை நல்லா ஆராய்ஞ்சு தேர்ந்தெடுத்து படிக்கணும். சில புத்தகங்கள் சிலர் 10 புத்தகங்கள் எழுதுகிறாங்க, சிலர் 50 எழுதுகிறாங்க. ஆனால் திருவள்ளுவர் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்காரு, நூல் தான் எழுதியிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு சிந்தித்து எழுதியிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்களை படித்த உடனே புரியும். சில நூல்களை படித்து ஆழமாக சிந்திக்கணும். பூமியிலே விளைகின்ற பொருள்களில் சில பூமிக்கு மேலே விளையும், சில பூமிக்கு கீழே விளையும். பூமிக்கு மேலே விளையக்கூடியது கத்திரிக்காய், வாழைக்காய், கீரை, இதெல்லாம் பூமிக்கு மேலே விளையும். சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகும் இல்லையா, அதை தோண்டி தான் எடுக்கணும். அது மாதிரி தான் நாம் படிக்கும் நூல்களில் சிலவற்றை ஒரு முறை படித்தா போதாது, மீண்டும் மீண்டும் ஆழ்ந்து படித்தாதான் அதனுடைய பொருள் நமக்கு புரியும். அப்படிப்பட்ட நூல்களை நம்ம ஆராய்ந்து ஆழ்ந்து படிக்கணும். அதனால தான் வள்ளுவர் கற்க கசடற கற்பவை என்று சொன்னாங்க. எதை படிக்கணுமோ அதைத்தான் படிக்கணும். நாம் வாழ்நாள் முழுவதும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். கற்க வேண்டியதை கற்றுக்கொண்டே இருக்கணும். நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நம் நடந்து வாழ்வில் உயர்வடைவோம் அப்படின்னு திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் யார் அப்படின்னா
திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்றவர். இவர் நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர். அதனால தான் இவர் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, இப்படி பல நூல்களை எழுதியிருக்கார். உலக பொதுமறை, திருக்குறள் உரை விளக்கம் அப்படின்னு இவரது நூல்கள் பெரும் புகழ் பெற்றிருக்கு. இந்த கட்டுரையில் சிந்தனை களஞ்சியம் அப்படின்னு இவரது நூலில் இருந்தது தொகுத்து தான் நமக்கு அழியா செல்வம், அதாவது வாழ்விக்கும் கல்வி அப்படின்றத நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.